பாமக சாதி கட்சிதான் என கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலளித்துள்ளார். சாதி கட்சி என்ற விமர்சனம் குறித்து இருவரும் காரசாரமாக தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவர் கட்சி மட்டும் என்னவா, பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அதை தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்கீங்க. மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறாரு. ஆனா பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை அவர் கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான். நாங்கள் சிதம்பரத்தில் நான் முதல்ல தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் காரணம். சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது. அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக் குழுவில் எடுத்த முடிவு, அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அவ்வளவுதான். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம், நாங்கள் இரத்தக்கரையோடு கை குலுக்கினோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் LKG படித்தாலும் சரி, எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும். விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் பாஜகவுக்கு அழைப்பில்லை என திருமாவளவன் அறிவித்த நிலையில் அதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலடி கொடுத்துள்ளார். மது ஒழிப்பு மாநாட்டில் சாதிய மதவாத கட்சிகளுக்கு இடமில்லை என கூறிய திருமாவளவன் பாஜகவுடன் நெருடல் இருப்பதாக கூறியிருந்தார். காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நாம சொல்றோம். ஈழத்தமிழர் பிரச்சனையில எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றோம். அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும். ஆனா எங்களுக்கு பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு. சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. இந்நிலையில் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திருமாவளவன் சமூக தலைவரும் இல்லை, அவரது கட்சி தமிழ்நாட்டுக்கான கட்சியும் இல்லை என சாடினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால பாஜகவை பத்தி பாமகவை பத்தி பேசுறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது. திருமாவளவன் சாதிக்கு அப்பாற்பட்டவரா என்றும் எல் முருகன் கேள்வி எழுப்பினார். விசிக கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் இன்று சந்தித்து பேசுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது. திமுக அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சியே போராட்டத்தை அறிவித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் பேசிய வீடியோ வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பில் மது ஒழிப்பு மாநாடு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆகிய சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஓணம் கொண்டாட்டம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் களை கட்டியது. அறுவடை திருநாளான ஓணம் பண்டிகை கேரள மாநிலத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கேரள மாநிலத்தின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகையை ஒட்டி வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தியும் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். வாமனன் வேடமிட்டு கோவிலுக்கு வந்த சிறுவன் பலரை ரசிக்க வைத்தார். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில், கொச்சியில் உள்ள திருக்காக்கார வாமனமூர்த்தி கோவில் உள்ளிட்ட கோவில்களில் ஓணம் பண்டிகை களை கட்டியது. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவில் மலையாள மொழி பேசும் மக்கள் வசித்து வருவதால் ஓணம் கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. குளித்துறையில் மலையாள மொழி பேசும் மக்கள் தங்களது வீடுகள் மற்றும் கோவில்களில் அத்தப்பூ கோலமிட்டு ஓண ஊஞ்சல் கட்டி ஆடி மகிழ்ந்தனர். புலி, காளி வேடமிட்டு சிங்காரி மேளத்திற்கு கலைஞர்கள் நடனமாட ஓணம் விழா களை கட்டியது.
மாவெளி மன்னர் வேடமிட்டவர் வீடு வீடாக சென்று மக்களுக்கு ஓணம் வாழ்த்து கூறினார். எல்லாருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்று காலை மாவேலி மன்னனின் நகர்வலம் வீடு வீடாக சென்று எல்லாரையும் சந்தித்து ஆசீர்வதிக்க உள்ளோம். மாவேலி இதேபோல சென்னையில் புத்தாடை அணிந்து மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் வழிபாடு நடத்தி மலையாள மக்கள் கொண்டாடினர். ஈரோட்டில் வாழும் மலையாள மக்கள் தங்கள் வீடுகளில் பலவண்ண மலர்களால் கோலமிட்டும் திருவாதிரை களி நடனம் ஆடியும் மகிழ்ந்தனர். சென்னையில் செப்டம்பர் மாதங்களில் இதுவரை பதிவானதில் 5வது அதிகபட்ச வெப்பநிலையாக 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் ஞாயிற்றுக்கிழமை பதிவானது. சென்னை மாநகரில் கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வருகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திர காலத்தை நினைவுபடுத்தும் விதமாக வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இது செப்டம்பர் மாதங்களில் இதுவரை பதிவானதில் 5வது அதிகபட்ச வெப்பநிலை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்தார். தென்னிந்திய தீபகற்பகத்தில் வறண்ட வானிலை நிலவுவதால் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை ரொம்ப தொய்வு நிலையில தென்னிந்திய தீபகற்ப பகுதியில் இருக்கு. வறண்ட வானிலை மேற்கு கரையோர பகுதிகளிலும் மழை பெருசா இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் பெருசா இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு முற்றிலும் ஈரப்பதமே இல்லாத ஒரு நிலை, அதாவது வளிமண்டலத்தில் அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா வெயிலின் தாக்கம் குறையும். அது இல்லை, அதனால என்ன ஆகுதுன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாயிடும். வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 2 நாட்களில் இடிமின்னலுடன் மழை பெய்யும் என்றும் அதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் ஸ்ரீகாந்த் கூறினார். விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் குழுவினர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினர். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்த தனியார் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. ஃபால்கன் 9 என்ற ராக்கெட்டில் போலரிஸ் ஜான் என்ற விண்கலத்தில் செப்டம்பர் 11ஆம் தேதி 4 பேரும் விண்வெளிக்கு சென்றனர். செப்டம்பர் 12ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கேப்சியூலில் இருந்து வெளியேறிய ஜாரட் ஐசக்மேன் முதல் நபராக விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொண்டார். அவரை தொடர்ந்து குழுவினரும் ஸ்பேஸ் வாக் செய்தனர். இந்நிலையில் 5 நாள் பயணத்தை முடித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த குழு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியது. இந்த கேப்சூல் புளோரிடா அருகே கடலில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. Standing by for a splashdown of the Polaris Dawn crew. And there you can see. தொழில்முறை விண்வெளி வீரர்கள் அல்லாத 4 பேர் விண்வெளியில் ஸ்பேஸ் வாக் செய்து வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த நிகழ்வை ஒரு மாபெரும் பாய்ச்சல் என அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பாராட்டியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னை வந்தடைந்த வங்கதேச கிரிக்கெட் அணி வீரர்கள் பலத்த பாதுகாப்புடன் நட்சத்திர விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்ட காட்சிகள்தான் இது. இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணியினர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை வந்திருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நஜ்முல் சாண்டோ தலைமையிலான வங்கதேச கிரிக்கெட் அணியினர் டாக்காவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்தடைந்த வீரர்கள் அனைவருக்கும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பிறகு வங்கதேச வீரர்கள் தனி வாகனம் மூலம் நட்சத்திர விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு 6 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜார்க்கண்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார். இந்த புதிய ரயில்கள் 24 மாநிலங்களில் உள்ள 280 மாவட்டங்களுக்கு மேல் தினமும் 120 பயணங்களையும் மேற்கொள்ளும். இதன் மூலம் நாட்டில் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்தது. ரயில் இயக்கத்தை தொடங்கி வைத்த பிறகு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பிரதமர் மோடி கிராம வீட்டு வசதி பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி ஏழைகள், ஆதிவாசிகள் மற்றும் பட்டியலினத்தவர்கள்தான் நமது தேசத்தின் முன்னுரிமை என்றார். लेकिन सबका साथ सबका विकास के मंत्र ने देश की सोच और प्राथमिकताओं को बदल दिया है। अब देश की प्राथमिकता देश का गरीब है, अब देश की प्राथमिकता देश का आदिवासी है, अब देश की प्राथमिकता देश का दलित, वंचित और पिछड़ा समाज है।
நவீன வளர்ச்சி நாட்டின் சில நகரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு காலம் இருந்ததால் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் நவீன வளர்ச்சியில் பின்தங்கிவிட்டதாக விமர்சித்தார். கேரளாவை அச்சுறுத்தும் நிபா பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. கேரளாவில் அண்மையில் உயிரிழந்த இளைஞருக்கு நிபா பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலப்புரத்தைச் சேர்ந்த 23 வயது மாணவர் அண்மையில் உயிரிழந்தார். அவருக்கு நிபா வைரஸ் தொற்று இருக்கும் என்று சந்தேகிக்கப்பட்டதால் அதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த இளைஞர் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தகவல் தெரிவித்துள்ளார். புனே வைரலாஜி ஆய்வகத்திற்கு உயிரிழந்தவரின் மாதிரி அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அந்த இளைஞருக்கு நிபா பாதிப்பு இருப்பதாக பரிசோதனை முடிவுகள் வெளியானது. இதனால் உயிரிழந்த இளைஞருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் தற்போது வரை 151 பேர் நிபா காய்ச்சல் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனினும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை அருகே கால்வாயில் குளித்தபோது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டக்கமாள்புரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் 6 பேர் சக மாணவனின் புதுமனை புகு விழாவிற்கு வடுகப்பட்டி கிராமத்திற்கு சென்றிருந்தனர். விழா முடிந்து ஊர் திரும்பும் வழியில் மேலத்திடியூர் பகுதியில் உள்ள கால்வாயில் 6 மாணவர்களும் குளித்துள்ளனர். அதில் ஆண்ட்ரூஸ், அருண்குமார், நிகழ் ஆகிய 3 மாணவர்கள் ஆழமான பகுதிக்கு சென்றதால் தண்ணீரில் மூழ்கினர். இதனை பார்த்த மற்ற மாணவர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் 3 மாணவர்களும் அடுத்தடுத்து சடலங்களாகவே மீட்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்கள் கதறியிட்ட காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது. அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்றும் VK சசிகலா தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவு இல்லத்தில் அவரது சிலைக்கு VK சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயலலிதா ஆட்சியை அமைக்காமல் ஓயமாட்டேன் என்று கூறினார். அதிமுக ஒன்றிணைப்புக்குரிய பணிகள் எந்த அளவுக்கு இருக்குமா? இல்லப்பா, அது நல்லா போயிட்டு இருக்கு. நிச்சயமாக நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நான் கொண்டு வராம ஓய போவதில்லை. தேர்தலுக்கு நிச்சயமா இருக்கட்டும், அதுக்குள்ள நாங்க செஞ்சு வந்துருவோம். நெசவாளர்களுக்கு பொங்கல் வேட்டி, சேலைக்கான நிலுவைத் தொகையை தமிழ்நாடு அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறிய VK சசிகலா மத்திய அரசுடன் தமிழ்நாடு அரசு சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் எப்படி நிதி வழங்குவார்கள் என்றும் வினவினார். பீகாரில் ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்திற்குள் மதுவிலக்கை ரத்து செய்வேன் என்று அரசியல் வியூகம் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். அக்டோபர் 2ஆம் தேதி ஜன்சுராஜ் எனும் தனது புதிய அரசியல் கட்சியை பிரசாந்த் கிஷோர் நிறுவினார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் பீகாரில் ஆளும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் ஆட்சியை கடுமையாக சாடினார். பீகாரில் தற்போது அமலில் உள்ள மதுவிலக்கு சட்டம் நிதிஷ்குமாரின் ஏமாற்று வேலை என விமர்சித்தார். மதுவிலக்கு சட்டம் பயனற்றதாக இருப்பதால் மதுபானங்களை சட்டவிரோதமாக ஹோம் டெலிவரி செய்து மாநிலத்திற்கு 20,000 கோடி ரூபாய் கலால் வருவாயை இழக்க நேரிட்டதாக கூறினார். சட்டவிரோத மதுபான வியாபாரத்தின் மூலம் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் பயனடைவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பீகாரில் தற்போதைய நிலைமைக்கு நிதிஷ்குமாரும் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் ஆகியோரே பொறுப்பு என்றும் இந்த பழியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவுக்கு பங்குண்டு என்றும் தெரிவித்தார். பெண்களின் வாக்குகளை இழக்க நேரிடும் என்று அஞ்சும் மற்ற கட்சிகளைப் போலல்லாமல் மதுவிலக்குக்கு எதிராக பேசுவதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டார். மதுபோதையில் அரசு பேருந்தில் அலப்பறை செய்த நபரை ஓட்டுநரும் நடத்துனரும் மடக்கி பிடித்த காட்சிதான் இது. சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் நோக்கி புறப்பட இருந்த அரசு பேருந்தில் சிவமணி என்பவர் ஏறினார். பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து இடையில் நிற்காது என நடத்துனர் கூறியதால் குடிமகனுக்கே இடமில்லையா என கூறி நடத்துனரின் பணப்பையை பிடுங்கி எறிந்தார் அந்த போதை ஆசாமி. பின்னர் பேருந்தை நிறுத்திவிட்டு ரகளையில் ஈடுபட்ட நபரை கீழே இறக்கிவிட்டனர். கீழே சிதறி கிடந்த சில்லறை மற்றும் பணத்தை பொதுமக்கள் எடுத்து நடத்துனரிடம் கொடுத்தனர். அலப்பறையில் ஈடுபட்ட கொத்தனார் சிவமணியை கொத்தாக மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாகையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்து கோயில் குடமுழுக்கு விழாவிற்காக இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்து வந்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்கரைப்பேட்டையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இவ்விழாவையொட்டி மத நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் விதமாக மஞ்சள், குங்குமம், தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சீர்வரிசை பொருட்களை கல்லார் ஜமாத் நிர்வாகத்தினர் பள்ளிவாசலில் இருந்து முத்துமாரியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர்.
அவர்களை கோயில் நிர்வாகிகளும் பக்தர்களும் மாலை அணிவித்து வரவேற்றனர். மதத்தை பத்தி நாங்க பேச விரும்பல, அப்படிலாம் இங்க யாரும் பழகல. எல்லாருமே வேணுங்கிறத நாங்க இந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு இங்க கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இஸ்லாமியர்கள் மணி வச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே 3 லட்சம் ரூபாய்க்கு அவங்க நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, மீனவர்கள் மட்டும் இல்ல, நன்கொடை வழங்கினது நாகப்பட்டினம் அந்த சுத்தி வட்டார கிராமங்கள் அனைத்துமே அவங்க நன்கொடைகளை வழங்கியிருக்காங்க. இதேபோன்று தண்டையார்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு இஸ்லாமியர்கள் பூஜை செய்து தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து மத நல்லிணக்கமாக விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. விடுமுறை தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஓணம் பண்டிகை மற்றும் வார விடுமுறை காரணமாக படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மோட்டார் படகுகள் மட்டுமின்றி 2 மற்றும் 4 செல்லும் மிதி படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். ரோஜா பூங்கா, அரசு தாவரவியல் பூங்காக்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் போட்ல போலான்னு வந்திருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஓணம்ங்கிறதுனால எல்லா ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஃபுல் கூட்டமாக இருக்கு. கொடைக்கானலில் உள்ள மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன்மரக் காடுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மலைப்பகுதிகளில் தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் வட்டக்கானல், பாம்பார் அருவிகளில் சீராக கொட்டும் நீரை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து இதமான காலநிலையை அனுபவித்தவாறு மகிழ்ந்து வருகின்றனர். இதேபோல தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வது மகிழ்ச்சியாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். அண்ணா பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கும் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அண்ணா சிலைக்கும் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தலை சிறந்த தமிழ்நாடாக நாம் தலைநிமிர்ந்து நடைபோட வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா என புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை எழும்பூரில் மதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இருமொழிக் கொள்கையை செயல்படுத்தி தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைத்தவர் பேரறிஞர் அண்ணா என்று தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி நடிகர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது, மதராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றியது, தமிழ், ஆங்கிலம் என இருமொழிக் கொள்கையை செயல்படுத்தியது என்று தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைத்தவர் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பணிகளை என்றென்றும் போற்றி மகிழ்வோம் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீட் விவகாரம், ஓணம் வாழ்த்து, அண்ணா பிறந்த நாளுக்கு வாழ்த்து என்று திராவிட அரசியல் வழியில் விஜய் செயல்படுவதாக நெட்டிசன்கள் கருத்து கூறி வருகின்றனர். வடமாநிலத்திற்கு வேலை தேடிச் செல்வோர் இந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் சங்கரா செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் செவிலியர் தேவை அதிகம் இருப்பதாக கூறினார். கூட பிரதமரை பார்க்கும்போது கேட்கிறாங்க, உங்க நாட்டில இருந்து எங்களுக்கு நர்சஸோ பிசியோதெரபிஸ்டோ கொடுக்க முடியுமா, நாங்க ரெக்ரூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு. நம்மளும் அதனால நர்சிங் காலேஜஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ட்ரைனிங் இந்த மாதிரி கொடுத்தா இங்க மாத்திரம் இல்ல, வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்புக்கு நல்ல ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்கு. வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்லும் போது அந்தந்த மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
ஒருவேளை நம்ம வட இந்தியால போய் அங்க அவங்களோட வேலை பண்ணோம்னா, வட இந்தியானா ஹிந்தியோ பஞ்சாபியோ இல்ல கிழக்கு இந்தியானா பெங்காலியோ கத்துக்க வேண்டிய தேவை நம்மளுக்கோசம் இருக்கு. நீங்க தாய்மொழியை மறக்க வேண்டாம். வேலை வாய்ப்புக்கு எங்கேயோ போறதுனால அங்க அந்த நாட்டு பாஷைகளை கத்துக்கிறது நல்லது. படிப்பை விட்டு செல்போன் மேல் கவனம் செலுத்தக்கூடாது என்றும் மாணவிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். உத்தராகண்ட் மாநிலத்தில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரும் ஹெலிகாப்டர் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் ஆன்மீக பயணம் சென்றிருந்த நிலையில் நிலச்சரிவால் மலைப்பாதையில் சிக்கி தவித்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு அரசின் தலையீட்டை தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் 30 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து கொடுக்கும் என்றும் நம்பிக்கை ஊட்டினார். வணக்கம் ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு எல்லாம் நாங்க தொடர்பு இருக்கோம். அங்க இருக்க கலெக்டர் உடனே நாங்க உங்க மினிஸ்டர் எம்ஆர்பி சார் பேச சொல்லிட்டோம் சார். சரிம்மா சரிம்மா, தைரியமா ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா, வணக்கம் 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 வணக்கம். இந்நிலையில் மீட்கப்பட்ட தமிழர்கள் ஓரிரு நாட்கள் அங்கேயே தங்க வைக்கப்பட்டு டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட உள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடியாக அறிவித்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஆம் ஆத்மி மற்றும் கெஜ்ரிவாலை நிலைகுலைய செய்ய வேண்டும் என சிறைக்கு அனுப்பிய பாஜகவின் எண்ணம் ஈடேறவில்லை என்று கூறினார். அரசியல் அமைப்பை காக்க வேண்டும் என்பதால் சிறையில் இருந்தபோது ராஜினாமா செய்யவில்லை என்று கூறிய அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபடி அரசை நடத்தலாம் என்பதற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் கருத்து கூறியதையும் மேற்கோள் காட்டினார். दो दिन के बाद, आज से 2 दिन के बाद मैं सीएम की कुर्सी से इस्तीफा देने जा रहा हूं. और मैं तब तक सीएम की कुर्सी पे नहीं बैठूंगा जब तक जनता अपना फैसला ना सुना दे. நவம்பரில் மகாராஷ்டிர தேர்தலுடன் டெல்லிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அதுவரை கட்சியில் வேறு யாராவது முதலமைச்சராக இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக அமைச்சர் அதிஷி நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவுள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இதில் அமைச்சர்கள் அதிஷி, சௌரப் பரத்வாஜுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர்களும் அமைச்சர்களுமான கைலாஷ் கெலாட், கோபால் ராய் ஆகியோரின் பெயர்களையும் அக்கட்சி பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தனது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை அடுத்த முதலமைச்சராக கெஜ்ரிவால் திட்டமிட்டுள்ளதாக பாஜக தரப்பில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் சூழ்ச்சியில் வல்லவர் என்றும் வேண்டுமென்றே ராஜினாமா குறித்து பேசுவதாகவும் பாஜக விமர்சித்துள்ளது.